வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு, கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நமக்கு மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்போதுமே நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிடணும். அந்த ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய்விட்டுரும். அதனால் கண் பார்வைக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வது மிக முக்கியத்துவமாக இருக்குது. அந்த உணவுகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாமை நீங்கள் உங்களுடைய உணவுகளிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு பார்த்தீங்கன்னா நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. குறிப்பாக பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். குறைந்தது ஒரு 10 பாதாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய 2.5 கிராம் புரதம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே உங்களை பாதுகாக்கும். இரும்பு சத்து நீங்கள் விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். அதுபோல தான் பாதாம் பருப்பு. மேலும் மேங்கனீஸ் சத்து பாதாம் பருப்புகள் இருக்குங்க இல்லையா. ஸோ இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியுமே உங்களுக்கு குறைக்குது. பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், குறிப்பாக கண்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், நமக்கு மங்கலான பார்வையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அதை சரி பண்ணி வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தருதுங்க. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நீங்கள் தினமும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது ஒரு கைப்பிடி அளவு, இல்லைனா 5லிருந்து 8, 10லிருந்து 15 இந்த மாதிரி கணக்குகளில் நீங்கள் எடுத்துக்கலாம். சாதாரணமாக நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையுமே பாதாம் பருப்பு உணவுகள் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் இரவு தூங்குவதுக்கு முன்னாடி நீங்கள் சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததுக்கப்புறம் வெறும் வச்சுட்டு அதோடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளும் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். கண் பார்வையும் விரைவில் கூர்மையாக்கப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நீங்கள் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். இப்போ கேரட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஒரு ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நீங்கள் அதிகமாக உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதுதான் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கேரட்டில் இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே பொதுவாக கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக மருத்துவ நிபுணர்களும் உணவு நிபுணர்களும் தங்களுடைய ஆராய்ச்சிகளினுடைய இறுதியில் தெரிவிக்கிறாங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்காக நம்மளுடைய அந்த ஆபத்தை நம்ம முன்னாடியே வராமல் தடுத்து குறைத்து கொள்ளலாம். இப்போ நம்ம கேரட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா சமைத்து சாப்பிடணும். இப்போ மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகளை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது பார்த்திங்கன்னா செரிமானமும் உங்களுக்கு நன்றாக நடக்கும். கழிவுகளும் முறையாக அளவில் வெளியேற்றப்படும். ஊட்டச்சத்துக்களும் விரைவாக உறிஞ்சப்படும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை கேரட் ஜூஸாகவோ பச்சையாகவோ சாப்பிட்லாம். ஆனால் பெரும்பான்மையாக கேரட் நீங்கள் அளவாக எண்ணெய் சேர்த்து சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். நீங்கள் நலமாக இருக்கலாம். கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா காலை மற்றும் மாலை வேளைகளில் காய்கறி வடிசாறு வெஜிடபிள் சூப் எடுத்துக்கணும். தினமும் ஒரு பச்சை இலை காய்கறியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். இதே நீங்கள் கீரைகளை சாப்பிட்றீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி மாற்றி சாப்பிடணும். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய லூடின் ஒரு மிக சிறந்த ஆக்சிஜனேட்ரி. இது கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல்கள் சேதத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே தடுக்கிறது. நீங்கள் கேழ்கீரை, முட்டைகோஸ், நிறைய கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பழங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்னா சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை பொதுவாகவே உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இப்போ சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், இந்த மாதிரி பழங்களில் பார்த்தீங்கன்னா கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் ஏஎம்டி டீஜெனரேஷனையும் எதிர்த்து போராடுது. அதே சமயம் தினசரி உங்களுடைய உணவுகளை நீங்கள் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக
பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்கள் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் உங்களால் வைத்திருக்க முடியும். மேலும் சிட்ரிக் பழங்கள், அதாவது இந்த சிட்ரிக் அமிலங்கள் இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் வந்து உங்களுடைய கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையுமே சரி செய்து மீண்டும் வராமல் தடுக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சிட்ரஸ் பழங்களை வந்து உணவுகளை சேர்த்துக்கோங்க. ஜூஸாக கூட எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று கண் பார்வை கூர்மை பெறும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் முக்கியமானதுங்க. இதை வந்து நீங்கள் தினமும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கண் பார்வையை கூர்மைப்படுத்துறதுக்கு முழு தானியங்கள் முக்கியம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா இதில் வந்து கார்போஹைட்ரேட்லாம் அதிகமாக இருக்காது. மற்றபடி நிறைய நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால நம்மளுடைய உடலை பலப்படுத்தும். குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுலாம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் சத்து தான் இருக்குது. இதன் மூலம் கண்பொறி மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், ஏஎம்டி அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். இப்போ முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் வந்து அந்த சர்க்கரையினுடைய அளவை வந்து அதிகரிக்கிறத குறைக்கிறதால, அதாவது பிளட்டில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிடுறதால காலப்போக்கில் உங்களுடைய சுகர் ப்ராப்ளத்தால் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் ஏற்பட்டவங்களுக்கு கண் பார்வை கூட உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இல்லையா? அதை மாதிரிலாம் ஆகாமல் தடுக்கணும்னா இப்போ இருந்தே நீங்கள் முழு தானியங்கள் எடுத்துக்கணும். கண் பார்வை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறவங்களும் முழு தானியங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா விரைவில் நலம் பெறுவாங்க. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை அவங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக அவங்களுடைய கண் பார்வை திறன் கூர்மைப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு அவங்க வந்து நான்வெஜ் ஃபுட்ஸை தான் எடுத்துக்கணும்னா மீன் உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தது வாரத்திற்கு 2 முறை வந்து பார்த்திங்கன்னா மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லதுங்க. அதிகமாகலாம் எண்ணெய் சேர்க்காமல் அளவாக மீன் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து இப்போவே உங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ மீன்களில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்குது. டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது அந்த உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த மீன்களையும் உங்களுடைய உணவுகளில் சரிவிகித அளவில் எடுத்துக்கோங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் இன்னும் நான்வெஜ் எடுத்துக்கணும்னா முட்டை வந்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். அது ஒரு பர்ஃபெக்டான உணவாக உங்களுக்கு இருக்கும். முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு. ஸோ இதில் அடங்கிடக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதுகாக்குதுங்க. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது இந்த பிளாக் சர்க்கிள்ஸு, இது மாதிரி இந்த கண் கருவளையங்கள்லாம் எதுவும் வராமல், சுருக்கங்கள் எதுவும் கண்களுக்கு கீழே ஏற்படாமல், கண்களில் வீக்கம் எதுவும் தோன்றாமல் இதை பார்த்துக்கொள்ளும். அப்போ நீங்கள் முட்டையை வந்து எடுத்துக்கொள்வதற்கான சிறந்த வழிமுறைகளும் இருக்குது. எப்போதுமே நம்ம வந்து தண்ணியில் வந்து வேக வைத்த அவித்த முட்டைகளை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ நம்ம வந்து இந்த ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்து பொரித்த வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே உடச்சி எடுத்துக்கிறது எதுவுமே நமக்கு வந்து நல்லது கிடையாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது சுவைக்காக நீங்கள் சாப்பிட போய் நுண்ணுயிர் தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸ் அது உங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகள் எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய கண் பார்வை திறனை உங்களுக்கு கூர்மைப்படுத்தும். இன்னும் மூளை மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அது வந்து சிறப்பாகவே வைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாதுன்னு நமக்கு தெரியும். இந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல விதமான காரணங்கள் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஜெனட்டிக் ரீசன்ஸ், மரபு வழி உள்ளிட்ட காரணங்கள், அப்புறம் இந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இரவு நேரங்களில் இன்னும் தொடர்ந்து ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே நமக்கு தொடர்ந்து கண்கள் தொடர்பான சிக்கல்களை அதிகரிச்சுட்டே தான் வரும். கண்கள் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் தள்ளி இருங்க. உணவுகள் ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய, கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக உங்களுடைய கண் பார்வை கூர்மை பெற வைத்துக்கொண்டு நலமாக இருங்க. நீங்கள் 50-60 வயதுலையுமே உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக வைத்துக்கொள்ளணும்னா இந்த உணவுகளை சரிவிகித அளவில் உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. டயட் மெயின்டைன் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.